ஹாய் சகோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா, நம்ம லாஸ்ட் பார்த்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட என்ன ஆச்சுன்னா, நம்ம பட்டத்து இளவரசருக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆகிற சுச்சுவேஷன் போயிடுச்சு. அந்த நேரத்தில் கூட எனக்கு மிகப்பெரிய ஆசை என்னன்னா, ஹீரோவை குத்தி 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 கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல, இப்படி ஒரு ஆசையோட ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அவன் வந்துட்டு எப்படியாவது அந்த கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டினோம் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து போறான். ஆனா அவன் ஹஸ்பண்டுக்குள்ள குறுக்க போந்து, மாஸ்டர் அங்க போவாதீங்க, போனீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, எனக்காக அவ யார் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், அவளை நான் போய் கூப்பிட்டுட்டே வந்தாகணும் அப்படின்ட்டு இவன் அங்க மாசா உள்ள என்ட்ரி கொடுக்க, அங்க ஆல்ரெடி நம்ம பட்டத்து இளவரசர் வந்துட்டு நிறைய பேர்த்த அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் சுத்தி வளைச்சு ஒரு வட்டம் போட்டு இவனுக்கு எதிராக ஒரு பேரியர் உருவாக்க, அந்த பேரியருக்கு நடுவில் இவன் ஒரு பேரியர் உருவாக்கி அவங்க 5 பேத்தையும் ஒரே டைம்ல அட்டாக் பண்ணிட்டு போக, குறுக்க யார் வந்து பாக்குறான்னா நம்ம பட்டத்து இளவரசர் தான். 2 பேரும் மோதிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலலாம் ஹீரோ கட்டுப்பாயிட்டு கழுத்து நெரிச்சு தூக்கி தூர போட்டு ஹீரோயினை போயிட்டு அழகா, நீ ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்த அப்படின்ட்டு அந்த முகத்தை தூக்கிட்டு இப்படி முகத்தை பார்க்கும்போது கத்தி எடுத்து சதக்குன்னு சொல்லிடுறா. என்னது இது, இவளோட பிளான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. இதுக்காக தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறப்ப இப்படி ஒரு விளையாட்டை விளையாடணும்னு ஆசைப்பட்டேன், விளையாடிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சதக்குன்னு குத்துறா. பரவாயில்ல, குத்து. என்ன இருந்தாலும் எனக்கு இது கில்ட் ஃபீல் எனக்கு போன மாதிரி தான். எனக்கு கொல்லு அப்படின்னு சொல்றப்ப அவன் வந்துட்டு, நீ கொல்றதை பத்தி தான் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா என்னோட ஃபேமிலி செத்ததுல நான் மட்டும் சம்மந்தப்படல, இன்னும் வேற ஒருத்தங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன உன்னை தப்பிக்க வச்சுக்க நீ வேற ஒருத்தங்க மேல பைய போடுறியா அப்படின்ட்டு கரெக்டா நெஞ்சில் எடுத்து குத்து. எதுக்கு அங்க குத்திட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப மறுபடியும் சதக்குன்னு குத்திட்டு இருக்கா. அது என்ன வயிறா இல்ல பஞ்சு மெத்தையான்னு தெரியல, என்ன குத்துறல, ஆனா ஒண்ணுமே நான் சாகாத இடத்துல தான் வச்சு குத்துற அப்படிங்கும்போது, அது நான் உனக்கு கடைசியா கொடுக்குற மன்னிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சிலேயே மறுபடியும் குத்துறா. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பயபுள்ளைக்கு மறுபடியும் வெறி பிடிச்சிருச்சு. டவுக்கு நான் அவளை பிடிச்சி கடிச்சு ரத்தத்தை வர வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பவரை ஏத்திக்கிட்டு அங்கிருந்து அவளை அலேக்கா அவளை அட்டாக் பண்ணி அவளை எந்த ஒரு அசைவும் பண்ண முடியாத அளவுக்கு தூக்கிட்டு போறான். தூக்கிட்டு போறப்ப வந்து தட்டுக்க வராங்க எல்லாருமே, தம்பிங்களா நான் வேற காண்டுல போயிட்டு இருக்கிறேன், என் குறுக்க வந்து உசுர விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு நேரா வந்துட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு உட்கார வச்சு அவளை ரிலீஸ் பண்ணி விட்டு அவன் போட்ட இதுல இருந்துட்டு, எங்க பாரு என்னோட மெட்டீரியல் ஆர்ட்டை யாரோ ட்ரை பண்ணியிருக்காங்க, அப்படி ட்ரை பண்ணா அது வந்துட்டு நம்ம கிரீன் கார்டர்ஸ் அவங்களோட புக்ல அது பதிவாயிருக்கும், ஏன்னா புது கதை சொல்ற, இந்த ஒரு விஷயத்துல நீ என்னை நம்பிதான் ஆகணும், இன்னைக்கு இங்க ஸ்டே பண்ணுவோம், நாளைக்கு போயிட்டு நம்ம அந்த கோவில்ல அந்த புக்ல பார்த்தா தெரிஞ்சிடும் என்னோட மெட்டீரியல் ஆர்ட்டை வேற யாராவது அங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க பேர் அதுல இருக்கும், அது மூலியமா உன்னோட ஃபேமிலியை போனவங்க யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ விஷயத்த சொல்ல, உன்னை நம்பிலாம் நான் இருக்க முடியாது, நீ என்ன நம்பவே வேணாம், இப்ப கூட என் கழுத்தா இருக்குன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு கத்தி எடுத்து கழுத்து பக்கத்துல வைக்கா. குத்து என்ன மறுபடியும் கிட்ட நெருங்க அறுத்துருவேன். ஐயோ உன்னால முடியாது, உன் கண்ணுல பழிவாங்குற உணர்ச்சியை விட காதல் உணர்ச்சி அதிகமா இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் நைட் எங்கேயாவது தப்பிச்சு போயிடுவாளோ அப்படிங்கிற மாதிரி கையில ஒரு ரெட் பேண்டை போட்டு கட்டுறான். ஆனா அவன் எங்கேயாவது தப்பிச்சு போயிடுவானோ அப்படிங்கிற மாதிரி அவ இருக்கமா அதை பிடிச்சி கட்ட. ஏன்னா 2 பேருக்குமே ஒரு விஷயம் தெரியணும்ல, அதுக்காக ஏதோ கொஞ்சமா ஹீரோ நம்புறா போல. ஒண்ணு மட்டும் புரிஞ்சிக்க முடியல, லவ் பண்றதான் பண்றாங்க, பண்ணிட்டு போறாங்கன்னா ஆமா ஓகே உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிற வார்த்தையோட முடிச்சிக்காம கத்தி எடுத்து நம்ம சத்தக்குன்னு குத்திட்டு விளாடுறாங்க. அங்க எப்படி நம்ம பட்டத்து இளவரசர் காட்டினா செம்ம சோகத்துல உட்காந்துருக்கான். அப்ப வந்து அசிஸ்டன்ட் பைபிள கடுப்பேத்த அவனை திட்டி விட்டு அவங்களை பிடிக்க ஆளுங்களை அனுப்பு, அதுவும் லீ ஃபேமிலியில இருக்கிற அவளோட கண்ட்ரோல்ல இருந்த ஆளுங்களையும் அனுப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே 90s கிட்ஸ் தான் பொறுப்பு போகுது. அவன் இருந்துகிட்டு அவங்களை கண்டுபிடிச்சிக்கின்னா கண்டிப்பா பட்டத்து இளவரசர்ட்ட சொல்லிடாதீங்க, அது உங்களுக்கு பிரச்சனையா முடியும், நாமளே சீக்கிரட்டா வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஹெல்ப் பண்ணதான் பாக்குறாங்க. பைபிள் நல்லவனா தான் இருக்கான். அடுத்த நாள் காலையில் ஹீரோ எழுந்து பார்க்கறா, ஹீரோ காணோம், ஏமாத்திட்டான், திருட்டு பையன் ஏமாத்திட்டான், வேணும்னே ஏமாத்திட்டான் அப்படின்னு அங்க இருக்கிற கட்டையெல்லாம் தூக்கி விசிறி அடிச்சிட்டு இருக்கா. ஆனா அவன் பைப்பில் விறகு எடுக்க தான் போயிருக்கான். மண்டையில் அடி வாங்கணும்னு சிரிச்சிடுறா. ஐயோ நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ, பைப்பில் எங்க தான் போயிருக்கானோ, இன்னும் அந்த கோபம் அந்த ரகாடு இன்னும் திருந்தவே இல்லையா நீ அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு பசிக்கும் அப்படின்ட்டு நான் கொய்யாக்கா எடுத்துட்டு வந்தேன். கொய்யாக்காவா என்னது அப்படிங்கிறப்ப அப்போ ஒரு குட்டி பிளாஷ்பேக் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பையப்புல சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கொய்யாக்கா போகிற மாதிரி ஒரு சீனை காமிக்கிறாங்க. இது என்னடா புது ட்விஸ்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கே தோணுது. அவ இருந்துகிட்டு உனக்கு பசிக்கலன்னா சொல்ல நானே திட்டுருவோம் அப்படின்னு சொல்றப்ப அவ பட்டுக்குன்னு பிடிங்கிட்டு அவுக்குன்னு கடிச்சு திங்க போறா. இவளுக்கு நம்மளை விட்டு போக மனசு இல்ல, இருந்தாலும் இப்படி கோவத்தை காட்டிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அடுத்தது அந்த கோவிலுக்கு தான் போறாங்க, அந்த கிரீன் கார்டர்ஸ் கோவிலுக்கு. அந்த கோவிலுக்கு போனதுக்கு அப்புறம் அவனோட பிளட்டை வச்சு அங்க இருக்கிற புக்கை வர வைக்கிறான். அந்த புக்கை எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா அந்த இன்னொரு ஆள் பயிற்சி எடுத்திருக்காங்க இவனோட மெட்டீரியல் ஆர்ட்லயே. ஆனா அந்த புக்கு எரிஞ்சிருக்கு. உடனே பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம பட்டத்து இளவரசர் வந்து நிக்கிறாங்க. மறுபடியும் கத்தி எடுத்து நெஞ்சில சொல்லுறா ஹீரோயினு. மறுபடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கே இருக்கு. ஆக்சுவலி பயமுள்ள ஹீரோ கடத்திட்டு வரும்போதே என்ன பண்ணியிருக்கா, அந்த அவளோட சக்தி இருக்குல்ல அந்த ஃபிளவர், அதை வந்துட்டு காத்து வழியா நம்ம பட்டத்து இளவரசர் அமுச்சு வச்சிருக்காங்க. அங்கிள் இப்படி தோத்திக்கிட்டே இருக்கீங்களா அங்கிள் ஒவ்வொரு டைமும் அப்படிங்கும்போது, மறுபடியும் என்னோட எந்த வித கோபமும் உன் மேல இருக்கிற கோபமும் எனக்கு மாற போறதும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் கத்தியால குத்துறா. இவனுக்கு சிரிப்பு தான் வருது, இந்த பைத்தியக்காரி ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு. அப்படியே பட்டத்து இளவரசரோட அவனா போக எங்க ஹீரோவை பூச்சி டெய்லியில போட்டு வச்சிருக்காங்க. நாம பட்டத்து இளவரசர்லாம் ஓடி வந்துட்டு அங்குள் ஏன் அங்குள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, அவ எனக்கு தான் அப்படிங்கிறது முடிவாகி போச்சு. மறுபடியும் சொல்றேன், இதுல ஏதோ உள்குத்து இருக்குது, தேவையில்லாம உண்மை தெரியாம என்கிட்ட சிந்திட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். ஆனா அங்குள் நான் போயிட்டு அவளை சமாதானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நானும் அவ்வளோ ஒன்னா இருக்க போறோம் அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு செம காண்டாகுது.
அங்க பார்த்தா ஹீரோயின் கத்தி கதறிட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோவை லவ் பண்ணிட்டால, இப்ப இவன் இவ்வளவு கொடுமைக்காரன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மனசு தாங்காம அழுதுட்டு இருக்கா. நம்ம பட்டத்துல எல்லாம் போயிட்டு அழுவாது டாலிங் அழுவாது, நீ அழுவும் போதெல்லாம் என் ஹார்ட் பீட்டு 2 நிமிஷம் கம்மியா துடிக்குது தெரியுமா, இது 2 நிமிஷமா இல்ல 2 செகண்ட் கம்மியா துடிக்குது, நான் ஒரு கொஞ்சம் டயர்டா இருக்கேன், நான் தூங்க வாங்கும்போது நம்ம ஏதாவது விட்டு போலான்னு வந்தா இவ தூங்குறங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ ரெஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போனோடனே இவ கரெக்டா நூலகத்துக்குள்ள பூந்து கருப்பு கலர் கூட்ட போட்டு அங்க இருக்கிற புக்கை எடுத்து பாக்குறா. ஆக மொத்தத்துல ஹீரோ சொன்னது உண்மைதான், அந்த புக்ல அவங்க பிராக்டிஸ் பண்ண அவளோட பேர் அங்க இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்போ ஹீரோ நம்ம கிட்ட பொய் சொல்லையா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இதுவே இப்பதான் புரியுது இந்த எருமைக்கு என்ன சொல்ல. இதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயின் வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிற, ரத்தம் வாந்தி. என்னடான்னு பார்த்தா ஹீரோ ஏதோ பாய்சன் தரங்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அங்க பார்த்தா நம்ம பட்டத்தில் இளவரசர் என்ன பிளான் பண்றாங்கன்னா, ஹீரோவை மாட்டிக்கிட்டான், அவன் மேல மொத்த படியும் போட்டணும் அப்படின்ட்டு அவங்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஆட்டைய போட்டாங்களா ஒரு ஜேடு, அதை வச்சு லீ ஃபேமிலியா கொண்டது நம்ம ஹீரோ தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரை கிரியேட் பண்ணோம். அதுக்கு செட்டப் பண்றான் ஒரு 4 அமைச்சரை. நைட்டோட நைட்டா அவங்க அப்பா கிட்ட போயிட்டு உங்க தம்பி தான் இவ்வளவு பிரச்சனையும் பண்ணுது, அது மட்டும் இல்லாம அந்த ஃபேமிலியை கொண்டதும் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, என்னோட தம்பி மேல பறிய போடுறிய, உனக்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த ஜேடை காட்டணுன்னே, ஐயோ இது வந்துட்டு அந்த போனிக் ஜேடாச்சு, இது அவன்கிட்ட தான் இருக்கும் அப்படின்ட்டு என் தம்பி எப்படி நான் கொல்லுவோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க நேரம் 2 அமைச்சர் முன்னாடி வந்துட்டு தப்புனா தப்பு தான் பேரரசு, அதை என்னைக்குமே நீங்க ஆதரவு கொடுக்க கூடாது, தம்பியா இருந்தாலும் சரி உங்க பையனா இருந்தாலும் சரி அவங்கள கொன்னுடுங்க அப்படின்னு அங்க எல்லாரும் கத்த, பேரரசருக்கு வரி தெரியல, என் தம்பியை கொன்னுடுங்க ஆனா எந்த ஒரு பிரச்சனையும் வராம கொன்னுடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதையெல்லாம் ஹீரோட அசிஸ்டன்ட் விட்டு கேட்டுட்டு ஐயோ நம்ம மாஸ்டரை கொல்ல போறாங்க அப்படின்னு அவரை காப்பாத்த ஏதாவது பிளான் போட போறான். அந்த நேரத்துல ஹீரோயின் ஓடி வந்துட்டு, உன் மாஸ்டர் எனக்கு என்ன பாய்சன் கொடுத்தான், அதுக்கான மாத்து மருந்து கொடு அப்படிங்கிறப்ப, உனக்கு உயிரை காப்பாத்தி கொடுத்ததான் பெரிய விஷயம், நீ இன்னொரு உடம்பு விட்டு இன்னொரு உடம்புக்கு நீ உயிரை எப்படி வந்த, அதுக்கு காரணம் என் மாஸ்டர் தான் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, இதே உன் மாஸ்டர் தான் என் குடும்பத்தை கொன்னா என்னையும் கொன்னா, அது எனக்கு முழுசா தெரியாது, ஆனா நீ இந்த மாதிரி உருமாறதுக்கு காரணம் என்னோட மாஸ்டரோட பிளட் தான், அவரோட பிளட் தான் அந்த மரத்துக்கு உயிர் கொடுத்துருக்கு, அதுல இருந்து தான் நீ வந்திருக்க, இதுல இருந்தே நீ புரிஞ்சுக்கோ, நீ ஸ்டார்டிங்ல இந்த உடம்பு மாதிரி வந்ததுல இருந்து என்னோட மாஸ்டருக்கு அது நீ தான் அப்படிங்கிறது தெரியும், ஒவ்வொரு இடத்துலயும் உன்னை வந்து காப்பாத்தணும் ஏன் அவசியம், நீ ஆபத்துல இருக்கும் போதெல்லாம் கரெக்டா வந்துருவாரு, ஏன்னா அவருக்கு உண்மை தெரியும், நீ தான் லீ அப்படிங்கிறது அவருக்கு முன்னாடியே தெரியும், நீ எப்படி உயிரோட வந்த, அவரோட பிளட்னால தான், அதனாலதான் அவருக்கு ஏற்படுற பெயினும் உனக்கு இப்போ அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு, அவர் இப்போ வந்துட்டு ரொம்ப கொடுமையில இருக்காரு, அதனாலதான் உனக்கு அஃபெக்ட் ஆகுது, சொல்ல போனா இந்த உயிரே உனக்கு அவர் கொடுத்தது தான், அதுவே புரிஞ்சுக்காம அந்த ஆளை ஒவ்வொரு டைம் நீ கஷ்டப்படுத்திட்டு இருக்க, உன்னெல்லாம் நான் என்ன சொல்ல, என் கண்ணு முன்னாடி இன்னொரு டைம் முடிச்ச நானே அவனை கடிச்சு தூண் துப்பிடுவேன், ஓடி போயிடு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை மிரட்டிட்டு போறான். அப்புறம் பட்டத்து இளவரசரோட சேர்ந்து ட்ரிங்க் குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ஆசைப்பட அவன் சந்தேகத்தோட வரான். நீங்க என்ன சந்தேகப்படுறீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது, இருங்க உங்களுக்கு ஊத்தி நான் ட்ரிங்கை நான் குடிச்சு உங்களுக்கு நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவளும் அந்த ட்ரிங்கை குடிக்கிறா. மயக்கம் வராத போது அவனுக்கு நல்லா புரிஞ்சு வச்சு ஏமாத்தல அப்படின்ட்டு சாரி கேட்டுட்டு அந்த ட்ரிங்கை குடிச்சு மயக்கம் போட்டு விழுந்துறான். ஆக மொத்தத்தில் ஹீரோவை காப்பாற்ற இப்படி ஒரு பிளான், எனக்கும் புரியலங்க, இவளே காப்பாத்துறா, இவரே பிடிச்சும் கொடுக்குறா, என்னத்த சொல்ல. அதுக்கப்புறம் போயிட்டு ஹீரோ போயிட்டு காப்பாற்ற போக அங்க வர வீரர்கள் எல்லாத்தையும் கத்தில சும்மா சதக்கு வெட்டிட்டு இருக்கா. அங்க யாரோ அவங்க மாஸ்டர் சொல்லி கொடுத்த மாதிரியே போட்டு வெட்டி தள்ளிட்டு அப்படியே உனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்ட்டு அப்படியே கண்ணத்தெல்லாம் தொட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கா. ஏன் கொஞ்சிட்டு இருந்தோன்னே அவன் ஒரே வார்த்தையில சொல்லிடுறான், என்னோட லைஃபே உனக்கு தாமா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டோன்னே அவளும் சிரிக்க ஆரம்பிக்கிறா. அது மட்டும் இல்லாம நீ இந்த காடஸ் கோயில என்ன குத்தல, அப்ப எனக்கு நீ சிக்னல் கொடுத்த அப்படின்னு சொல்லும்போது எப்படி அதை கண்டுபிடிச்ச, அது கூட தெரியாத இளவரசராமா நானு, என்ன நீ கத்தியால குத்துன, ஆனா இன்னொரு கையால 2 விரலால என் கையை டச் பண்ண, அது ஒரு சைன் லாங்குவேஜ், நீ ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக இப்படி பண்றேன்னு தெரிஞ்சுதான் நாங்க அமைதியா வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அட்டை கேடி பையில அப்படிங்கிற மாதிரி அவ பார்த்துட்டு இருக்கா. அது மொத்தத்தில் இது ஹீரோயின் பிளானா. அதுக்கப்புறம் பேரரசத்தை போயிட்டு உங்க தம்பி தப்பிச்சிட்டாருன்னு சொன்னோன்னே சொன்ன காவலனா பட்டுக்குன்னு போட்டு தெளிறாரு பேரரசரு. உடனே நம்ம பட்டத்து இளவரசர் வந்துட்டு, நான் பண்ண மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டப்பா, என்ன மன்னிச்சிருங்க, இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், கண்டிப்பா நீ அவங்களுக்கு பிடிச்சி கொண்டு வருவா அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு வச்சதுக்கு அப்புறம் அங்கே கட் பண்ணி நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. நேராக அந்த காடஸ் கோயிலுக்கு போயிருக்காங்க. அந்த காடஸ் கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த புக்கை சரி பண்றதுக்காக இவ ஒரு ரெமிடியை கண்டுபிடிச்சிருக்கா. அவ படிச்ச புக்லயே அந்த ரெமிடியை போட்டு பார்த்த உடனே அதுல ஒரு பேர் வருது. அதை பார்த்தோன்னே இவங்க ஷாக் ஆன உடனே அந்த இடத்துல அந்த காடஸோட அந்த அசிரின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வெளிச்சம் வந்த உடனே அந்த வெளிச்சத்துக்கிட்டே கேட்கறாங்க, உண்மை எங்களுக்கு காட்டுங்க அப்படின்ட்டு. அப்பதான் நடந்த விஷயத்தை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அவங்க அண்ணன் பேரரசன் செஸ் விளாண்டுட்டு இருக்காங்க. அப்ப பக்கத்துல ஒரு பூச்செடியை வச்சு, இந்த பூச்செடி நல்லா இருக்கா, நல்லா இருக்காண்ணா, இதுல என்ன பிரச்சனை, இதுல ஒரு இலையோட இன்னொரு இலைய வளர்ந்துகிட்டே வருது பாரு, ஆமா அது வளர்ந்துட்டு வருது இல்ல மட்டும் இல்லாம அந்த பெரிய இலையோட நிழல அது மறைச்சிக்கிட்டே இருக்கு, அதே மாதிரிதான் அந்த லீ ஃபேமிலி அப்படின்னு சொல்லி சதக்குன்னு அதை வெட்டி போட்டுறாரு. அதுலயே நல்லா தெரிஞ்சு போச்சு நம்ம அண்ணாவுக்கு லீ ஃபேமிலியே சுத்தமா பிடிக்கல, ஏதோ பிளான் பண்றாரு அப்படின்ட்டு. ஆனா நான் அந்த விளையாட்டுல கொஞ்சம் லீவ் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போகும்போது, ஆல்ரெடி உன்னை வச்சு நான் பிளான் போட்டேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த சாம்பிராணி குண்டாவை தான் காட்டுறாங்க. ஆக மொத்தத்துல ஏதோ புகை போட்டாரு பேரரசரு. நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கிறப்ப பேரரசர் வந்துட்டு அவரோட சக்தியை பயன்படுத்தி அவனோட அந்த கெட்ட சக்தியை எழுப்பி விட்டுட்டு
இவர் பாட்டுக்கு நான் சுகான வந்துகிட்டார் போல. இவன் போயிட்டு அங்க ஜி ஃபேமிலியை ஒரு 4 பேர்த்த வெட்டினதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோனோட அப்பாவை தான் போட்டு சொல்ல போயிருக்கான். அப்போ அந்த ஒரு பைய பார்த்துட்டு இது வந்துட்டு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு அவன் கொஞ்சம் தெளிவாயிட்டு, ஜென்ரல் நீங்களா அப்படிங்கிறப்ப உடனே அவன் நார்மல் ஆயிட்டு அவன் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா பேரரசர் பின்னாடி வந்துட்டு அவனை கண்ட்ரோல் பண்ணி அடிச்சு தூக்கி போட்டுட்டு யூஸ்லெஸ் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு நம்ம ஹீரோ மாதிரி உருவம் எடுத்து அதுக்கப்புறம் அங்க இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு நம்ம ஹீரோயின் கூட சண்டை போட்டதும் நம்ம பேரரசர் தான் சண்டை போட்டு பயபுல கேஷெல்லாம் வந்துட்டு அந்த பொண்ணு ரொம்ப டஃப் கொடுத்துட்டாப்பா, என் தம்பி எப்படியாவது அதில் ஃப்ரேம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அசிஸ்டண்ட்டை சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு ஹீரோவே ஷாக் ஆயிடுறான், நம்ம ஹீரோயினும் ஷாக் ஆயிடுறாங்க. இவங்கள பிடிக்க வந்த நம்ம பட்டத்து இளவரசரும் பின்னாடி இருந்து பார்த்துட்டு இல்ல எங்க அப்பா அப்படிப்பட்டவர் கிடையாது, இது யாரோ பொய் சொல்றாங்க, இது யாரோ ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப இந்த கடவுள் என்னைக்குமே பொய் சொல்ல மாட்டாரு, அதை நீ நம்பிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது வேற வழியே இல்லாம அந்த பயபுல கொஞ்சம் குழப்பத்திலேயே இருக்கான். இதை நம்பவே முடியல அப்படிங்கிற குழப்பத்திலே இருக்கிறப்ப அங்க இருக்கிற படை வீரர்கள்லாம் பட்டக்குன்னு வந்துடுறாங்க. வந்த உடனே இவங்க 2 பேர்த்தையும் கொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு அவங்க உள்ள வர்றப்ப கரெக்டா நம்ம பட்டத்து இளவரசர் தடுத்து இல்ல அவங்க எதுவும் பண்ண வேணாம், நீங்க 2 பேரும் போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். என்னோட நல்ல மாட்டானா அப்படிங்கிற மாதிரி. ஆனா வந்திருக்குது பேரரசரோட ஆளுகள், நீங்க என்ன ஆணைய போடுறது, நான் இங்க இருந்து போடுறேன் பாரு இவங்களை அப்படின்ட்டு. அப்போதான் யோசிச்சு பாக்குறான் பேரரசர் வந்துட்டு இந்த தளபதிக்கு தான் இந்த வாழை கொடுத்துருக்காங்க, அப்ப அப்பாவுக்கு இதுல சம்மந்தம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவனோட சக்தியை பயன்படுத்தி அங்க இருக்கிறவங்களை தடுத்துக்கிட்டு நீங்க 2 பேரும் தப்பிச்சு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஹீரோட அந்த ஃபுல் டே வர ஆரம்பிச்சிருது. உடனே ஹீரோயினை பக்கத்துல இருக்கிற சிட்டிக்கு எங்கேயோ போயிட்டு பதுங்கிடு, இந்த டே இந்த நைட்டு என் பக்கத்துல நீ இருக்காதுங்கிறப்ப இல்ல நான் இருந்துதான் ஆகணும், சொன்னா புரிஞ்சுக்கோ, உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் ஆல்ரெடி நான் பண்ண விஷயங்களே என்ன இன்னும் கில்ட் ஃபீல் அவுட் ஆகிட்டு இருக்கு, இன்னைக்கு நைட்டும் உன்னை நான் அதை பண்ணிட்டேன்னா எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த பெயினை அனுபவிக்க ஆரம்பிக்கிறான். இங்க பார்த்தா பட்டத்து இளவரசர் இவங்களுக்கு எதிராக எது போராடிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலைல பார்த்தா ஹீரோ வீட்டுல எழுந்திருக்கிறான். ஒரு குட்டி பையன் தான் வந்து அம்மா அங்கிள் ஏன்ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப அப்புறம் தான் தெரியுதா அவன் ஒரு குட்டி கிராமத்துல தான் இருக்கான் அப்படின்ட்டு. அவன் எழுந்த உடனே எனக்கு காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றிமா, ஆனா இங்க யாரையாவது ஒரு யங் உமனை பாத்தீங்களா, அப்படிலாம் யாரையும் நான் பாக்கலப்பா, அப்படி பார்த்தா யார் அந்த பொண்ணு உனக்கு, அவ வந்துட்டு என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லும்போது டே புருஷா எப்படா நான் இல்லாம நீங்க வந்த அப்படிங்கிற மாதிரி அவ வந்து நிக்கிறா. ஹீரோயினே இதை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுறான். என்ன சொன்ன, ஆமா புருஷன் தான் சொன்னேன், நீ என்ன சொன்ன, பொண்டாட்டின்னு தான் சொன்னேன், அப்ப புருஷன் அது கரெக்டு தானே, கரெக்டு தான், நீங்க எப்படி இங்க வந்த அப்படிங்கும்போது ஆண்டி உங்க கூட தானே வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தான் அப்போதான் அவளோட கையை பார்க்கறான். பையபுள்ள ஹீரோவை காப்பாத்துறதுக்காக தன் ரத்தத்தை கொடுத்துருக்கா அப்படின்ட்டு. இதை ஏன் நீ பண்ணன, இங்க பாரு இதெல்லாம் நான் வேணும்னு பண்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, அது என்னமோ பண்ணணும்னு தோணுச்சு, அது மட்டும் இல்லாம நான் பொண்டாட்டின்னு வேற சொல்லிட்டேன், புருஷனுக்கு பொண்டாட்டி பண்ணாம வேற யாரும் பண்ணுவாங்க, லைஃப் லாங் இப்படி நம்ம 2 பேரும் ஒருத்தர் மாத்தி ஹெல்ப் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லும்போது இப்ப என்ன சொன்ன மத்து வர மண்டைக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். 90s கிட்ட இவன் 2 மினிட் ஆகிறான். அதுக்கப்புறம் ஹீரோ வெளியில வந்தோடனே ஹீரோயின் கிட்ட தான் கேட்கறான், இது நமக்கு சேஃபான இடம் தானே, ஆமாமா இது சேஃபான இடம் தான், நாம இருந்த காடு கோயிலுக்கும் இங்க வர பாதையும் ரொம்ப குறுகலான பாதை, அதனால இங்க தேடி வரமாட்டாங்க, அப்படி தேடி வந்தாலும் இன்னும் ஒரு வாரத்துல இங்க மழை வரப்போதான், அதுல வந்துட்டு அந்த பாதையை வந்துட்டு ஒரு ஆத்து தண்ணி மூடிக்கும், அதனால இங்க வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அப்போ ஒரு நல்ல இடத்த தான் கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்ல முடியாது, கொஞ்ச நாள் தான் இங்க இருக்க போறோம் அப்படிங்கும்போது 2 பேருக்குமே பசிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இவங்களை காப்பாத்தினாங்கல்ல அந்த லேடி தான் சாப்பாடு எடுத்து கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்குற சாப்பாடு கொஞ்சம் நார்மலான சாப்பாடாக தான் இருக்கு. அவங்களே சொல்றாங்க உங்க அளவுக்கு இங்க சாப்பாடு கொடுக்க முடியாது, இந்த சாப்பாடை ஏத்துப்பீங்களா அப்படின்னு சொல்லும்போது பிடிச்சவங்க கூட இருக்கும் பொழுது அது என்ன சாப்பாடோ அது அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அதை விட முக்கியமான விஷயம் சொல்லணும்னா பிடிச்சவங்களை விட பசியில் இருக்கும்போது அது டேஸ்ட்டும் அறியாது, அது வந்துட்டு என்ன சாப்பாடுன்னு அறியாது, பசி போனால் மட்டும் போதும், எங்களுக்கு இதை கொடுத்ததே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இவங்க 2 பேரும் அப்படியே ஒன்னா ஊட்டி விட லெவலுன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போதான் அங்கே நடக்கிற ஒரு திருவிழா பற்றி சொல்றாங்க. இந்த சைனீஸ் ட்ராமாவில் எங்கே போனாலும் ஒன்று விளக்கு திருவிழா காட்டுறாங்க, இல்லை அந்த 3 அந்த மலை அப்படிங்கிற மாதிரி அதுக்கு நடுவில் ஏதோ ஒரு லவ் ஸ்டோரி அப்படிங்கிற கொண்டு வராங்க. இதுலேயும் அப்படி ஒரு ஸ்டோரி கொண்டு வரும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்துட்டு அந்த விளக்கு திருவிழா அன்னைக்கு ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒய்ஃபோட பருவத்துல அப்படி அழகா வரையணும், அதே மாதிரிதான் ஒய்ஃபும் ஹஸ்பண்டோட பருவத்துல அழகா வரையணும். இப்படி வரைஞ்சிக்கிட்டே அவங்க வந்துட்டு அந்த சூரியன் இண்டாகிற நேரத்துல அவங்க 2 பேரும் வேடிக்கிட்டாங்கன்னா அது வந்துட்டு அவங்க லைஃப் லாங் ஒன்னா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றப்ப இவங்க 2 பேரும் அப்படியே பார்த்துக்கிட்டு ஹீரோயின் சிரிக்க ஆரம்பிச்சிடா. எதுக்கு இப்ப சிரிக்கிற, இல்ல உனக்குலாம் வரைய வருமா, உன்ன மாதிரி கத்தி எடுத்து குத்தாம எனக்கு வரைய தெரியுமா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் 2 பேருமே ஒருத்தருக்கு ஐப்புறத்துலையும் வரைஞ்சிக்கிட்டு உன் கண்ணு அழகா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி 2 பேருமே ஹக் பண்ணிட்டு அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. இதுவும் ஹீரோனோட பிளானா இருந்துக்க கூடாது. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் தான் ஃபைனல் எபிசோட். எப்படி பழிவாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட பார்ப்போம். ஆரோக்கிய மேரி சிஸ்டர் நீங்க சூப்பர்னு சொன்னது எனக்கு சூப்பரா பிடிச்சிருக்கு. முருகானந்தன் ப்ரோ ஹாய் ப்ரோ. லலிதா சிஸ்டர் ஹார்ட். லவன்யா சிஸ்டர் நீங்க எப்படி சிஸ்டர் கமெண்ட் பண்றீங்க, அதுவும் இவ்வளோ அழகா இவ்வளோ டீட்டெயிலிங்கா என்னால என்னையே நான் பீட் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு பொறாம பரவ உங்க மேல. இவ்வளோ ஹீரோயின் பண்றது கொஞ்சம் ஹார்ட் எனக்கு ஆகுது. லவன்யா சிஸ்டர் டாக்டர் டூம் தேங்க்யூ ப்ரோ. சித்ரா சிஸ்டர் அந்த ஹார்ட் போட்டு அண்ணா போட்டு அதுக்கப்புறம் வாய் சூப்பர்னு அப்படி ஒரு ஸ்மைலி போட்டுருக்கீங்க பாருங்களா, ஐ லைக் யூ சிஸ்டர். பூங்கொடி சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். சீரியஸ் ப்ரோ எஸ் ப்ரோ நீங்க யோசிக்கிறது கரெக்ட் தான்.
மதன் குமார் ப்ரோ. ஆமா ப்ரோ, எனக்கும் காமெடி ட்ராமா எடுத்து பண்ணணும் தான் தோணுது. அது கொஞ்சம் மிஸ் ஆனாலும் நம்ம கன்வே பண்ற விதம் மாறிடும். அப்புறம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். கண்டிப்பா ரிவெஞ்சுக்கு நடுவில் ஒரு காமெடி ட்ராமா நம்ம கண்டிப்பா பண்ணுவோம். யாராவது மினி ட்ராமா காமெடி ட்ராமா இருந்தா அதை சஜஷன்ல கொடுங்க, போய் செக் பண்ணி பார்க்குறோம். கமெண்ட்ஸ்க்கு அப்புறம் கமெண்ட் பண்றவங்க நான் அடுத்த வீடியோ மென்ஷன் பண்றேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே கமெண்ட் பண்ணிட்டு அந்த ஹை பட்டனையும் கொஞ்சம் தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கும் நல்லா இருக்கும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கொஞ்சம் 30K ரீச் ஆனா நாங்கள் ஹாப்பியா இருப்போம். அப்புறம் கண்டிப்பா எப்பவும் போல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரெகுலரா கமெண்ட் பண்ற சகோஸ் நிறைய பேருங்க ஆளை காணும். வி ஆர் மிஸ் யூ. நீங்க சீக்கிரம் வரணும், வந்து கமெண்ட் பண்ணணும்.